என்ன மக்களே, எஃப்ஜேவை சாணியில் முக்கி பட்டு பட்டுன்னு அடித்த மாதிரி அடிச்சு விட்ருக்காப்புல நம்மளோட விஜய் சேதுபதி. ஆக்சுவலாக ஆதிரி அவர்கள் வந்து எஃப்ஜே மேலே ஒரு கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. இந்த வாரத்துடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கேஸ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் அந்த கேஸை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக விக்ரம் அவர்களும் எஃப்ஜே அவர்களும் ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன தான் விளையாடி அவங்க ஜெயிக்கலை அப்படின்னாலும் கூட மக்களுக்கு வந்து தெரியும் யார் எப்படி அப்படின்றதெல்லாம். எஃப்ஜே என்ன பண்ண ஆதிரைக்கு, ஆதிரை என்ன பண்ணாங்க எஃப்ஜேக்கு அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் அவன் அந்த கேஸில் வந்து பெருசாக ஈடுபாடெல்லாம் இல்லாமல், அட ஆமாங்க எல்லா தப்பும் நான் தானங்க பண்ணேன், என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு அமைதியாக போயிடுவான். ஆதிரையால் அதை ஏற்றுக்கவே முடியல, யாராலுமே அதை ஏற்றுக்கவே முடியல, நம்மளாலையும் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேஸை பற்றி தான் விஜய் சேதுபதி அவர்கள் விசாரிச்சிருக்காரு. ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்கு வந்து போகலாம். விஜய் சேதுபதி எஃப்ஜே கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க இந்த கேஸை விட்டு நம்ம விலகிடணும், குறிப்பாக நம்ம தோத்தாலையும் பரவாயில்ல, இந்த விஷயங்கள்லாம் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜே கிட்ட கேட்கும்போது எஃப்ஜே வந்து கிளியராக சொல்கிறாப்புல, இல்லைண்ணா இதை பற்றி எப்போ தான் எத்தனை தடவை தான் இவங்க வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதை நம்ம அப்படியே நிறுத்தணும், அதை பற்றி ஓப்பன் அப் பண்ணால் நம்மளை பற்றி தெரியும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் ஒரு பிளே வந்து பண்ணோன்னா அது வந்து அப்படியே வந்து நல்லா முடிஞ்சிச்சுன்னா அதனால் அந்த கேஸில் நாங்கள் தானே ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே அவர்கள் வந்து ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி காரி துப்புறாப்புல, என்னாலே ஓம்னுக்கு எதிராக ஒரு கேஸை வந்து போட்டாக்கா அந்த கேஸே நடக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணி தோத்துட்டு அவ்வளோ ஒரு ஆனந்தத்தோடு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா. ஏதோ அந்த கேஸ்லேயே வந்து பயங்கரமாக நீ தான் விளையாடி ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. எஃப்ஜேவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே வந்து தெரியல. ஆதிரையை கேட்டால் என்ன ஆதிரை, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள்லாம் வந்து கிடைச்சிதாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து இல்லை சார் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இன்னும் எஃப்ஜேவை பிடிச்சி போலன்னு வந்து பொழந்துட போகிறாங்க. இப்போ அந்த கேஸ் வந்து பாதாடி வெளியே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்தால் என்ன நடக்க போகுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, கேமரா முன்னாடி நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த கேஸ் மூலிமா மட்டும்தான் அது வெளியே வரணும் அப்படிங்கிறது எந்த ஒரு விதமே இல்லைல்ல, எல்லா விதத்துலேயும் வந்துடுச்சு இல்லை. அப்போ ஏன் சார் நீங்கள் தடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவர்களை போட்டு திரும்பி போட்டு பொழந்து எடுத்துருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சரியான ரோஸ்ட் வந்து இருக்குது. அதாவது மக்களே, எஃப்ஜேவுக்கும் விக்ரமுக்கும் என்னவோ, அதாவது மக்கள்லாம் பார்க்கல, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், இருந்தாலும் வெளியே வந்து தெரியாது, மக்கள்லாம் பார்க்காம இருக்காங்க, கேமராவெல்லாம் இல்லை, நம்ம எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே வந்து இருக்கோம் அப்படின்ற நினைப்பா என்னன்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. எல்லாம் 24/7 வந்து ஓடிட்டுருக்கு, வெளியே வந்து ஆட்கள் இருக்காங்க, மக்கள் பார்க்குறாங்க, ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்காரோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஆனால் அதுக்கு தக்க பதிலடி வந்து கொடுத்துருக்காப்புல விஜய் சேதுபதி. அதை நம்ம என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.